இந்த காணொளியை உங்களுக்கு வழங்குபவர்கள் சந்தோஷம் உங்கள் கையில். மக்கள் மனதில் 4 தலைமுறைகளாக எஸ்விஎஸ் அக்மார்க் கடலை மாவு. வணக்கம். மார்கழி மாதத்தின் 6ஆம் நாள் இன்று. இன்னையிலிருந்து 15ஆம் நாள் வரைக்கும் ஒரு சிறப்பு இருக்குது. என்ன அப்படின்னா 10 தோழிமாரை போய் ஆண்டாள் எழுப்ப போகிறா. நம்மளும் கூட போவோம். ஒரு வீடாக போய் ஒவ்வொரு தோழியாக எழுப்ப போகிறா. அப்படி எழுப்புறப்ப எந்திரி, இப்படி வா, அப்படி போ, அப்படி சொல்லக்கூடாது. அவள் எப்படி என்னென்ன அழகாக இந்த எழுப்புறா, யாரை போய் நம்ம வணங்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவாள். இந்த பாட்டு பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்குதுன்னு. புல்லும் சிலம்பினகான் புல்லரையன் கோவிலில் வெள்ளை விழிசெங்கின் பேரரவம் கேட்டிலையோ, பிள்ளாய் எழுந்திராய். இது வரைக்கும் வச்சுக்கோங்க. புல்லும் சிலம்பினகான், புல்லுன்னு என்ன? பறவை. பறவைகளெல்லாம் நமக்கு முந்தி எந்திரிச்சிடும், அலாரமே வைக்காமல். புல்லும் சிலம்பின, அந்த ஓசையை பாருங்கள். புல்லும் சிலம்பினகான் புல்லரையன் கோயில். புல்லரையன்னா யாருன்னா, பறவைகளுக்கு அரசன் யாருன்னா கழுகு. அதுவும் பருந்து, நம்ம சொல்கிறோம்ல கருடன், அதுதான் பெரிய பறவை. ராஜாளின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி கருடன். அந்த புல்லரையன் கோவில், அதாவது கருடனை வாகனமாக கொண்டிருக்கக்கூடிய கிருஷ்ண பரமாத்மாவுடைய கோயிலுக்கு நாம் போகிறோம். புல்லும் சிலம்பினகான் புல்லரையன் கோவில் வெள்ளை விழிசெங்கின் பேரரவம் கேட்டிலையோ. கோவிலில் அந்த காலத்துலலாம் கதவு திறக்கிறதுக்கு முதல்ல அந்த சங்கு முழங்குவாங்க. அந்த சங்கு ஊதுற ஓசை உன் காதில் கேட்குதா? பெண்ணே, உனக்கு பறவைகளின் ஓசை கேட்டிருக்க வேண்டும். அல்லது பறவைகளுக்கு அரசராகிய கருடனை வாகனமாக கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானின் கோயில் அந்த சங்கின் ஓசை கேட்டிருக்க வேண்டும். பிள்ளாய் எழுந்திராய். இதை கேட்டுட்டு நீ தூங்கலாமா? பேமுளை நஞ்சுண்டு. இந்த இடத்துல ஒரு அருமையான விஷயம் சொல்கிறா. பூதகி என்கின்ற ஒரு அரக்கி, அந்த காலத்தில் யார் வீட்டு குழந்தைக்கும் யார் போய் பால் கொடுக்கலாமா? தாய்ப்பால் கொடுக்குற மாதிரி தாய் தான் கொடுக்கணும்னு இல்லையா, யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாமா. அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கம்சன் என்ன பண்ணான்னா, கிருஷ்ண பரமாத்மாவை குழந்தையாக இருக்கப்போ கொள்றதுக்காக இவளை அனுப்ப, அவள் என்ன செய்தா, மார்பகத்தில் நஞ்சை தடவிட்டு போய் பிள்ளைக்கு பால் கொடுக்க போனாலாம். பேய்முளை நஞ்சுண்டு. அவன் என்ன பண்ணானா, இவளுடைய இந்த நஞ்சை மட்டும் இல்லை, நஞ்சுண்டவன் சிவபெருமான்னு சொல்கிறோம், இங்கே உயிரையும் சேர்த்து அப்படி இழுத்துட்டானா. பேமுளை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் களக்களியை காலை வச்சு. அப்புறம் 2 பேர் ஒருத்தர் என்ன பண்ணானா, சக்கரை மாதிரி வந்து கிருஷ்ண பரமாத்மா குழந்தையாக இருக்கிற கொள்ள வந்தானா. அவளை அப்படி ஒரு மிதிச்சாரான். கள்ளச்சகடம் களக்களியை காலை வச்சு வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை. அதாவது அந்த இதில் படுத்திருக்கான் அவன். உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரி என்ற பேரரவம். இதுக்கு வியாக்கியானகர்த்தாக்கள் எப்படி எழுதுகிறாங்க தெரியுங்களா? அது முனிவர்களும் யோகிகளும் கடவுளை மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு படுத்திருப்பாங்களாம். அப்படி படுத்திருக்கப்ப எந்திரிக்கிறப்ப தடவுடன் எந்திரிக்கக்கூடாதான், அப்படியே மெதுவாக எந்திரிக்கணுமா. எப்படி எந்திரிக்கணுமா? வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய பிள்ளைக்கு அசைவு ஏதும் ஏற்படாமல் இருக்குமாறு தாய் பார்த்து கொண்டு எழுந்திருப்பதைப் போல ஹரியின் திருநாமத்தை மனதில் வைத்திருக்கக்கூடிய அந்த முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். எத்தனை ஓசைகள் சொல்கிறா பாருங்க. பறவைகள் ஓசை, சங்கின் ஓசை, அந்த இவர்கள் சொல்கின்ற ஹரி என்ற ஓசை. இத்தனை கேட்ட பிறகும் பிள்ளாய் இன்னும் நீ தூங்கலாமா? புறப்படு, கோயிலுக்கு போவோம் அப்படின்னு ஆண்டாள் கூப்பிட்றா. முதல் தோழி வந்துட்டாங்க. அவளை கூட்டிகிட்டு ஆண்டாள் கிளம்புறா. பொருளை நான் சொல்லிட்டேன், பாடலை கேட்போமா? புள்ளும் சிலம்பின காண் புல்லரையன் கோயில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ, பிள்ளாய் எழுந்திராய் பேமுலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரியல்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரெம்பாவா. திருவெம்பாவை 6வது பாட்டு. 5 தோழிமாரை எழுப்பிய மாணிக்கவாசகர் 6வது பெண்ணை எழுப்புகிற போது மான் போன்ற கண்ணுடைய பெண்ணை எழுந்து வா என்று அழைக்கிறார். பெண்களுடைய கண்களை
மீனுக்கு ஒப்பிடுறது விளக்கம். அங்கையர் கண்ணி அப்படி சொல்லுவோம். கயல் போன்ற கண்களை உடையவள். மான் போன்ற கண்ணுடையவள்னு சொல்லக்கூடியவங்க யார் இருக்காங்களா? ஏற்கனவே திருஞான சம்பந்தர் பாடியிருக்கிறார். மங்கையர்க்கரசியை பற்றி பாடுகிற போது மதுரை பதிகத்தில் மாணி நேர்வெளி மாதராய் வழுதிக்கு மாபெரும் தேவிகள் அப்படின்னு பாடுறார். இந்த பாட்டு பாருங்களேன். வெளியில் வந்து நிற்கக்கூடிய பெண்கள் உள்ளே உறங்கிட்டு இருக்க பெண்ணை பார்த்து, மானே நீ நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் எந்தளும் நானாமே போன திசை பகராய் இன்னம் புலர்ந்தன்றோ. ஒரு என்ன வார்த்தை சொல்கிறாங்க, மான் போன்ற கண்ணுடைய அழகிய பெண்ணே, நீ என்ன சொன்ன, நாளை காலையில் உங்கள் வீட்டுக்கு வந்து நானே உங்களை எழுப்புவேன்னு சொன்னேன். ஆனால் இன்றைக்கி அது நீ வந்து எழுப்பலைங்கிறத பரவாயில்ல, நாங்கள் எழுப்ப வந்த பிறகு நீ தூங்கிட்டு இருக்கியே, நான் என்னத்தை சொல்கிறது. நானே எழுப்புவன் என்றனன் நானாமே போன திசை பகராய். நீ சொன்ன வார்த்தை எந்த பக்கம் போச்சு? கிழக்க போச்சா மேற்க போச்சா? போன திசை பகராய் இன்னும் புலர்ந்துன்றோ. இந்த உலகத்தில் உனக்கு மாத்திரம் என்ன விடியலையா? வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்தெம்மை தலையெழுத்தாட்கொண்டருளும் வான்வார் கடல்பாடி வந்தோர்க்குன் வாய் திறவாய் ஊனே உருகாய் உனக்கே உறும் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோடை பாடையிலோர் எம்பாவாய். என்ன அற்புதமாக சொல்கிறார் பாருங்க. வானே நிலனே மற்ற எல்லாமும் கண்டறிய முடியாத அத்தகைய பெரிய தன்மையுடைய அவனை நாம் காண வேண்டுமென்று செல்கின்றோம். அப்படி சொல்லுகிற போது அவனுடைய திருவடிகளை நாம் பாட இருக்கின்றோம். அப்படி பாட பாட உனக்கு ஊன் உருக வேண்டாமா? உயிர் உருக வேண்டாமா? வா, எழுந்து வா, எழுந்து வந்து எங்களோடு சேர்ந்து கொள். வான்வார் கடல்பாடி வந்தோர்க்குன் வாய் திறவாய். முதல்ல வாயை திறந்து பேசு. நாங்கள் உங்கள் வீட்டு கதவை தட்டிக்கிட்டே நிற்கிறோம். நாங்கள் பேசுகிற போதே உனக்கு கேட்டிருக்கோம். ஆனால் கேட்ட பிறகு நீ உறங்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்க. ஊனே உருகாய் உனக்கே உரிமை எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனே பாடையிலோர் எம்பாவாய். எல்லோரும் புகழ்ந்து பாடக்கூடிய அந்த எம்பெருமானை சென்று பாடுவோம் வா என்று இந்த 6வது தோழியை எழுப்புகிறார் மாணிக்கவாசகர். அந்த பெண்ணை எழுந்து வந்துட்டா. பாட்டுக்கான பொருளை நான் சொல்லியிருக்கேன். பாடலை கேட்போமா? மானேனி நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் எந்தலும் நானாமே போன திசை பகராய் இன்னம் புலந்தில்தோ பானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்தெம்மை தலையளித்தாட்கொண்டருளும் வான்வார் கடல் பாடி வந்தோர்க்குன் வாய் திறவாய் ஊனே ஊருகாய் உனக்கே உறும் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடேலோரெம்பாவாய். ஜி ஞானசம்பந்தன் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களையும் பண்ண சொல்லுங்கள்.